தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இந்த வார்த்தையை தலைப்பாக வைத்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம சிலுவையின் உபதேசம் சொல்லும் போது சிலுவையை அடையாளமாக நம்ம எப்படி வச்சிருக்கிறோமோ, அதுபோல வீடுகளில் நட்சத்திரங்களை கட்டுகிறார்கள். கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படி ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இப்படி பல வாக்குவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நட்சத்திரம் கட்டுறது பாரம்பரியம் தப்பு இப்படி ஒரு கூட்டம், கட்டுறதுனால என்னன்னு ஒரு கூட்டம். ஆனால் நாமெல்லாம் சபை பாரம்பரியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், பழக்க வழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே, குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகி இயேசு என்ன சொன்னாரோ, அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ, என்ன எழுதியிருக்கோ, அந்த அடிப்படையிலே நம்ம போகும்போது உலக பாரம்பரியம் அது சேர்ந்து வந்தால் அதோடு சேர்ந்து நம்ம பயணிக்கிற மாதிரி அர்த்தம் வராது. வசன அடிப்படையில் தான் போகிறோம். பாரம்பரியம் அதில் ஒட்டி வருதுன்னா அது நம்ம குற்றம் கிடையாது, வசன அடிப்படையில் தான் போகிறோம். டிசம்பர் 25 தான் பிறந்தாரா என்று சில கேள்வி கேட்குறாங்க. பிறந்தார் என்பது உண்மை தானே. அப்போ அந்த தேதி தெரியல கொண்டாட வேணாம்னா ஒரு இதிகாச புருஷன் மாதிரி, கற்பனை புருஷன் மாதிரிலாம் ஆயிரும். நீங்கள் எத்தனையோ கற்பனைகள் இருக்குது. இப்போ கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சான்று இருக்குது? வரலாறு கிபின்னு வரலாறு இருக்கா? மனிதனாய் பிறந்ததுக்கு அத்தாட்சி இருக்கா? புராணங்களை வச்சு அவங்க சொல்கிறாங்க கிறிஸ்து ஜெயந்தின்னு. அது ஏதோ ஒரு நாளை குறிப்பிட்டு அவங்க அதை செய்கிறாங்க. ஒரு கற்பனையவே அப்படி செய்யும்போது, ஒரு காவியமே அப்படி செய்யும்போது, ஒரு புராணமே அப்படி செய்யும்போது, அதிகாரப்பூர்வமாய் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் என்ற இடத்துல இயேசு என்ற பெயரில் அவதாரம் எடுத்த ஒரு நாளை நம்ம ஏன் சிறப்பு நாளாக கொண்டாடக்கூடாது? ரோமரில் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து ஒரு விளக்கம் சொல்கிறார். நாட்களை விசேஷத்தை கொள்ளுகிறவன் கர்த்தருக்குன்னு விசேஷத்து கொள்றான் இருக்கு. நாட்களை விசேஷத்தை கொள்ளாதவனும் கர்த்தருக்குன்னு விசேஷத்து கொள்ளாதவனாக இருந்து அவன் தோத்திரம் பண்ணுறான் இருக்கு. அதனால் இவன் அவனை குறை சொல்லவோ அவன் இவனை குறை சொல்லவோ கூடாதுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நாட்களையும் கர்த்தர் நல்லதுன்று தான் கண்டார், கெட்ட நாளுன்னு எதையும் சொல்லலை. அப்போ எல்லா நாளும் நல்லதுன்று கிளம்போது அதில் ஒரு நாளில் இவங்களா ஒரு நாளை குறிப்பிட்டு இயேசு பிறந்தது உண்மை தானே, அதுக்காக இல்லையா பிறக்கலையா, சிறியனிடத்தில் பிறந்தவர் என்று கலாத்தியில் 4:5 இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை தானே. யோவான் 18 அதிகாரம் 36, 37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் அப்படின்னு அவரே வாக்கு கொடுக்குறார். ஆகவே அவர் பிறந்தது உண்மை. உலகத்தில் கிபி என்று வரலாறு சொன்னது உண்மை. ஆனால் அந்த தேதி தெரியலன்னு சொல்லும் போது ஒரு தேதியை பொதுவாக கணித்து ஒரு தேதியை வச்சுருக்காங்கன்னா அந்த நாளை கர்த்தருக்குன்னு நம்ம விசேஷமாக கொண்டாடுறதுல என்ன தவறுன்னு சொல்கிறேன். அதனால் அதை குறையோ குற்றமோ நம்ம சொல்லக்கூடாது. இல்லை நாள் தெரியல ஆனால் இயேசு பிறந்தது உண்மைதான் நாங்கள் கொண்டாட மாட்டோம்னு சொல்கிற அவங்களையும் நம்ம குற்றப்படுத்தவும் கூடாது. அது அவங்களுடைய விசுவாசம். இப்போ பொதுவாக ஒரு கிறிஸ்தவர்களுக்குன்னு இயேசு பிறந்தார் என்ற இந்த நட்சத்திரம் கட்டும் போது, கோயிலுக்கு போகும்போது வரும்போது, என்னையா அந்த மாதிரி விசேஷமாக போகிறீங்க, புது துணியை உடுத்திருக்கீங்க, என்ன இது நாள் இல்லாத அளவில் வேலை அடிச்சுக்கிட்டு, என்ன காரணம்னா இயேசு பிறந்தார். அது ஒரு அறிவிப்பு தானே, அது ஒரு சுவிசேஷம் தானே, அது ஒரு நற்செய்தி தானே. அந்த வகையில் இயேசு உலகத்தில் பிறந்தது உண்மைன்னு மக்களுக்கு இதாகுதில்ல. இப்போ இந்த காசா சண்டை, இஸ்ரேலில் ஒரு சண்டை நடக்குது. உலகம் முழுவதும் உள்ளவங்க, ஓ அந்த நாடு இயேசு பிறந்த நாடா, இயேசு பிறந்த ஊரில் சண்டை நடக்குதா, அப்போ இந்த சண்டையினால்
தெரியாதவன் முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டான் இயேசு பிறந்த ஊருன்னு, பிறந்த நாடுன்னு. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே மக்களுக்கு புரிய வருது, எப்படியோ இயேசு அறிவிக்கப்படுறார். அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால, ஒரு விழாவாக கொண்டாடுறதுனால, மக்கள் பிள்ளைகள் சந்தோஷப்படுறதுனால, அது ஒரு களியாட்டமோ குறையோ களியாட்டமாக இருந்தால் அது தவறு. அது நமக்கு எதிர்ப்பு தான். நமக்கு குத்து நடனம், கும்மாங்குத்து, இந்த மாதிரி ரிக்கார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு மதுபானம் குடிச்சிக்கிட்டு வெளிநாடுகளில் ரொம்ப கேவலமாக இருக்கிறாங்க. நம்ம அப்படி செய்கிறதில்ல, செய்யக்கூடாது. அந்த மாதிரி இயேசு சொல்லலை, அது அப்போ சொல்ல அப்படி செய்யலை. ஆனால் அந்த பண்டிகை புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5 அதில் ஒரு வசனம் இருக்குது, படிங்க. 7 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படியே பழைய புளித்த மாவை, அதாவது பழைய ஏற்பாடு, பழைய புளித்த மாவுன்னா பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடை கழிச்சு போடுங்க. அதில் நிறைய பண்டிகை, ஏகப்பட்ட பண்டிகை வருது, அதை நீங்கள் கழிச்சு போட்டுருங்க. பாருங்க, பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய ஏற்பாட்டு முறையில் அல்ல, அல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க ஆடம்பரமாக கொண்டாடல, இங்கே ஆவிக்குரிய கருத்தை சொல்கிறாங்க. புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். புளிப்புன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டு உபதேசம், பழைய ஏற்பாட்டு பண்டிகை தான். அதை குறித்து எவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொலோசியரில் 2 அதிகாரம் 14-15 அதில் தெளிவாக போட்டிருக்கு. எவனும் அதில் உங்களை பண்டிகை நாள், ஓய்வு நாள், மாத பிறப்பு குறித்து எவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. கிறிஸ்து எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார், அது நிழலாக இருக்கிறது, அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினதுன்னு அந்த 17 இருக்குது. ஆகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட பழைய ஏற்பாட்டு உபதேசம், வேதபாரர் பரிசெயரிடம் புளித்த மாவு தான் சொன்னார். மத்தேயு 16 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி சீசர்களுக்கு சொல்கிறாரு. அவங்களுக்கு விளங்கலை, என்னடா அது புதிய புளித்த மாவுன்னு சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாரு, என்ன அர்த்தம் புரியலையே. அப்போ நம்ம சாப்பிட்ற அப்பத்தெல்லாம் எதை சொல்கிறார் போல் இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இயேசு அது விளக்குறார் 12. என்ன விளக்குறார்? அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று, அந்த மாதிரி அவர் உலக பிரகாரமாக எழுத்தின்படி சொல்லாமல், அவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்க, போதகர்கள், அவங்க பழைய பரிசேய சதுசேயருடைய அதான் பாயிண்ட். என்ன இதை குறித்து? உபதேசத்தை, பழைய ஏற்பாட்டு உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார்னு சீசர்கள் புரிந்து கொண்டாங்க. அது லேலுயா. ஆகவே பழைய ஏற்பாடு, பழைய புளித்த மாவு, பழைய பண்டிகையோடு அல்ல, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை இயேசு உண்டாக்கினாரே, புது உடன்படிக்கைன்னு சொன்னாரே. அந்த உடன்படிக்கையிலே புளிப்பில்லாத, அதாவது துருபதேசம் இல்லாமல், கலப்படம் இல்லாத, வடிகட்டின சுத்த உபதேசத்தை இயேசு சொன்னார். அந்த உபதேச அடிப்படையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சின்னு சொல்கிறதா பண்டிகைன்னு சொல்கிறது. பண்டிகைன்னு சொல்கிறது ஒரு புத்தாடை, மகிழ்ச்சி, வேட்டு போடுறது, பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமாக நல்ல உணவு சாப்பிட்றது, இதெல்லாம் அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு இருக்கு. லேலுயா. சந்தோஷமாக இருங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன்னு பவுல் சொல்கிறான். லேலுயா. ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று உலக பிரகாரமாக உன்னை வச்சு கொண்டாடுறதுனாலே, ஆராதனை வைக்கிறதுனாலே பாவமோ தப்போ அல்ல. ஆனால் எப்போதுமே அந்த மகிழ்ச்சி குறையாமல் இருக்கணும். மகிழ்ச்சியாக இருங்கன்னு திரும்ப சொல்கிறேன்னா இருக்க முடியாதுன்னு அர்த்தம். திரும்ப அவன் சொல்கிறது காரணம்னா, எப்படினாலும் கஷ்டம், துன்பங்கள், பாடுகள் மத்தியிலும் கூட நீ கர்த்தரை துதிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவருக்குள்ளே அந்த மகிழ்ச்சியாக இருப்பதே பெலன். இப்போ சிலருக்கு ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? கவலை அதிகரிக்கும் போது நோய் வருது, கவலை அதிகரிக்கும் போது ஹார்ட் அட்டாக், உயிர் போகுது, துக்கம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டு சாகுறான். எல்லாமே காரணம் என்னென்னா உலக துக்கங்கள் தான்.
இயேசு கிறிஸ்து அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார், சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இதை விசுவாசித்து நான் கர்த்தருக்குள்ளே என்னைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், ஏன் உயிர் போயிட்டா உயிர் வருமா? சாதாரணமாக சாகுறான், சாதாரணமாக ஒரு தற்கொலை பண்ணினான், ஒரு கோவம் வந்த உடனே தொங்கிடுறான். இது என்ன கொடுமையாக இருக்குது, அநியாயமாக இருக்குது. உயிர் போனால் உயிர் வருமா? உலகத்தில் உயிரை விட வேறு என்ன இருக்குது? அதனால் மன மகிழ்ச்சியாக இருப்பது தான் இதுக்கெல்லாம் தீர்வு. கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது, கர்த்தருக்கு வெளியே இருப்ப மகிழ்ச்சி வேறு, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி வேறு. பவுல் அதான் சொல்கிறான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருக்குள்ளே நம்ம இருந்துட்டால் எத்தனை கஷ்டம் துன்பம் பாடுகள் வந்தாலும் கூட மன மகிழ்ச்சியாக தான் இருப்போம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக தான் இருப்போம். கல்லெறிஞ்சு கொல்ல போகிறாங்க ஸ்தேவானை, அவன் முகம் தேவதூதனை போல பிரகாசித்தது என்று கவலைப்படலை, முறுமுறுக்கலை. ஐயோ கொல்ல போகிறாங்களே பயப்படலை. அவன் முகம் தேவதூதனை போல இருந்தது. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலே எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் பாடுகள் வந்தாலும், பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16:25 என்ன போட்டிருக்குன்னா, நடு ராத்திரியில் ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்கன்னு. ஜெயிலில் இருக்கிறாங்க, அடின்னு அடித்து உடம்பெல்லாம் காயம். அந்த சூழ்நிலையிலும் கூட அவங்க தேவனை துதித்து ஜெபம் பண்ணி பாடினாங்கன்னா, கர்த்தருக்குள்ள அந்த மகிழ்ச்சி தான் அந்த அந்த ரகசியமே தவிர வேறு அல்ல. அதனால் ஏதோ கப்பலுக்கு வந்தது மாதிரி கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இயேசு மலைப்பிரசங்கத்தில் அதான் சொன்னார், ஒரு முடி கூட கீழே விழுது, அது கூட ஒட்ட வைக்க உங்களுக்கு சக்தி இல்லை, பெரிய விஷயத்துக்கு ஏன்பா கவலைப்படுறீங்கன்னு சொல்கிறாரு. அந்த நாளுக்குரியது கவலைப்படும். அந்த ஒரு நாள் கர்த்தர் நல்லதுன்னு கண்டார்ல, அந்த நாள் விழிஞ்ச உடனே அந்த நாள் சொல்லுமா, நினைக்குமா, ஆகா இவனை இன்றைக்கி போஷிக்கணுமே நடத்தணுமே என்னடாச்சு, அந்த நாள் கவலைப்பட்டுட்டோம். நீ கவலைப்படாத. உதாரணமாக உன் பிள்ளைகளை எடுத்துக்க, சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதாவது கவலை இருக்கா? நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது, 1000 டென்ஷனில் நம்ம இருக்கோம். அது பாட்டு சந்தோஷமாக நம்ம கோவம் வருது, நம்மக்கிட்ட வரும்போது ஏதாவது சந்தோஷமாக பேசினா அடிச்சிருவேன், நான் 1000 டென்ஷனில் இருக்கேன். நம்ம டென்ஷன் அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ட்ரெஸ்ஸுன்னா ட்ரெஸ்ஸு, உணவுனா உணவு, வண்டினா வண்டி, பீஸுன்னா பீஸு, என்ன இருக்குது அவங்களுக்கு? என்ன அப்பா அம்மா இருக்கும்போது அதே தான் ஏசப்பா நமக்கு சொல்கிறார், நான் இருக்கேன் உன்னோட, நான் உனக்கு தாயாக இருக்கேன், தகப்பனாக இருக்கேன். அந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோகராஜ்யத்துக்கே போக முடியாதுன்னு சொல்கிறார். அந்த எண்ணம் பிள்ளைகளைப் போல. ஆகவே சிறு குழந்தைகள் ஏன் நம்ம தெய்வத்தோடு ஒப்பிடுறோம்னா, அவங்களுக்கு எந்த கவலையும் எந்த கஷ்டமும் கிடையாது. நல்லா தூங்குனா பாருங்கள், நல்லா கொரட்டை போட்டு தூங்குறாங்க. நமக்கு தூக்கம் வருது, அப்படி 1000 பிரச்சனை சுமந்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், பண்டிகை கொண்டாடுகிற, மகிழ்ச்சி கொண்டாடுகிற இந்த நாளில் மாத்திரமல்ல, எந்த நாளிலும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு பேலன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. டாக்டர் சொல்கிறாரு, எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? கர்த்தருக்குள்ள அவன் இருக்கானா? இருந்தால் மகிழ்ச்சி. கர்த்தருக்கு வெளியே இருந்தால் ஒரு குறித்த நாளில் மகிழ்ச்சி, அப்புறம் புகழ்ச்சி, அப்புறம் இகழ்ச்சி, அப்புறம் சண்டை சச்சரவு, அப்புறம் ஒரு சிற்றின்பம், அப்புறம் அதில் மகிழ்ச்சி, அப்புறம் ஒரு துன்பம். கர்த்தருக்கு வெளியே இருந்தால் அப்படி தான். கர்த்தருக்குள்ளே இருந்தால் எப்பொழுதும் எந்த காலத்திலையும், இப்போ ஒரு பாட்டு படித்தோம்ல, எந்த நேரத்துலையும் நன்றியால் துதிச்சுக்கிட்டே இருப்போம். லூசு மெண்டல்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான், அது உங்களை பாதுகாக்கும் என்பதை ரகசியத்தை புரிஞ்சுக்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கடைசி அதிகாரம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அதிகாரத்தோடு முடியுது. கடைசியில் அவர் தன்னை விளம்பரப்படுத்துகிறாரு, மக்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நான் பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் தொடங்குது இந்த நட்சத்திரம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் விடை வருது. ஆதியாகமத்தில் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். நட்சத்திரங்கள் கால அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. 1, இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு அது அடையாளமாக இருக்கிறது. 2, 3வது அந்த இயேசுவே அந்த நட்சத்திரமாக இருக்கிறார். 3, 4வது கிறிஸ்தவர்களும் இயேசுவை போல நட்சத்திரங்களாக இந்த உலகத்தில் ஜொலிக்க வேண்டும் என்ற அந்த குறிப்பு 4. இதை சுருக்கமாக சொல்லிட்டு நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். ஆகவே முதலாவது ஆதியாகமம் 1:14 நாட்கள், காலங்கள், மாதங்கள், இதுக்கு அடையாளமாக நட்சத்திரங்களை
ஆண்டவர் படைச்சார்னு போட்டிருக்கு. அந்த வசனங்களை படிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் என்பது நட்சத்திரம் தான். சுடர்கள் வேற, நட்சத்திரம் வேற இல்லை. சுடர்கள் உண்டாக்க கடவுதுன்னு சொல்லி பாருங்க. அந்த நட்சத்திரங்கள் எதுக்கு சொல்றாரு? அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காக இருக்க கடவுது என்று அன்றைக்கே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். பகலை ஆள பெரிய சுடர், இரவி ஆள சிறிய சுடர். பெரிய சுடர் சூரியன், சிறிய சுடர் எது? சந்திரன், நட்சத்திரங்கள் பிள்ளைகள். சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, சந்திரமதின்னு சொல்லுவாங்க அம்மா, நட்சத்திரங்கள் பிள்ளைகள். இது யோசேப்புக்கு கிடைச்ச தரிசனம். அது யாக்கோப்பு அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். ஏண்டா 12 நட்சத்திரம் 12 பிள்ளைங்க, நான் சூரியன், உங்கள் அம்மா சந்திரன், நாங்கள் எல்லாம் உண்மை பணிஞ்சு கொள்ளணுமான்னு அன்றைக்கி அவன் தான் விளக்கம் கொடுத்தான். அதனால் நாட்கள், வருஷங்கள், காலங்கள் இவைகளை குறிக்கிறது. இதுதான் கணித்து சோசியம் பார்க்குறாங்க. குறிகாரங்க 4 நட்சத்திரங்களை கணிக்கிறாங்க. சாஸ்திரிகள்லாம் அந்த நட்சத்திரங்களை பார்த்தா இந்த மாதிரி நட்சத்திரம் பிறக்கும்போது ஒரு பெரிய ராஜா பிறந்திருக்கிறார், உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார்னு சொல்லி நம்ம இந்தியாவிலிருந்து தான் எருசலேமுக்கு போய் கும்பிட்டுருக்காங்க. சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசு பிறந்த போது அந்த நட்சத்திரம் அடையாளம். அது இப்படி அடையாளங்களுக்காக நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காக குறிக்கப்பட்டது. இப்போ நமக்கு நாட்கள் இருக்குது, வருஷம் இருக்குது, மாதம் இருக்குது. இவைகள் முழுவதும் காரணம் ஆண்டவர் படைத்த அந்த நட்சத்திரங்களுடைய கணிப்பு தான். ஒன்று. ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு அது அடையாளமாக இருந்தது. என்னாகமும் 24 அதிகாரம் என்னாகமத்தில் படிங்க. 24, 16, 17. கண் திறக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறதாவது என்னவென்றால், அவரை காண்பேன். இப்போ உடனே கிடையாது, அவரை நான் தரிசிக்க போகிறேன். சமீபமாக உடனே நாளை ஒரு அடுத்த மாதமோ கிடையாது. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும். மோவாபிய எல்லைகளிலிருந்து நிர்மூலமாக்கி அந்த ஏதோம் சொல்றது தேவனை அறியாத அஞ்ஞானிகள், கொடூரவாதிகள், ராட்சித பிறவிகள், ஆவிக்குரிய வகையில் மோசமான மக்களை அழித்து உலகம் முழுவதும் ராஜாதி ராஜாவாக, செங்கோல்னா ஆட்சின்னு அர்த்தம், உலகம் முழுவதும் 1000 ஆண்டு அரசாட்சியை இயேசு செய்ய போகிறார் என்ற அந்த நிகழ்ச்சி, அந்த தரிசனம் அன்னைக்கே அவன் சொல்லியிருக்கிறான். யாக்கோப்பிலிருந்து ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும்? எழும்பும். யாக்கோப்பு தான் யூதர்களுடைய தகப்பன். அந்த யூத குலத்தில் தான் இயேசு உதித்தார். ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மீகா புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தில் பெத்லெகமே, யூதாவில் உள்ள பெத்லெகமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறிதல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த நட்சத்திரம் வந்திருக்க, இது எப்படி? மத்தேயு 2 அதிகாரத்தில் அந்த நட்சத்திரத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நட்சத்திரத்தை பிள்ளை இருந்த இடத்துக்கு வழிகாட்டினது. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனாங்கன்றிருக்கு. அந்த பெத்லெகேமுக்கு கிழக்கு தான் நம்ம நாடு இந்தியா இருக்குது. இங்கேருந்து போயிருக்காங்க சாஸ்திரிகள். சாஸ்திராங்கமாக விழுந்து விழுந்து கும்பிட்றதெல்லாம் நம்ம நாட்டு பழக்கம்தான். வேறு எந்த நாட்டிலையும் அப்படியே சாஸ்திராங்கமாக விழுந்து கும்பிட்றதில்ல.
நம்ம தேசம் பழக்கம், நம்ம சாஸ்திரிகள் இங்கேருந்து கணிச்சு போயிருக்கிறாங்க. அதனால் இயேசு வெளிநாட்டு கடவுள், அந்த தெய்வம் அப்படி சொல்லாதீங்க. நம்ம ஆசியா கண்டத்திலேயே பிறந்தவர் தான். இன்னும் சொல்லப்போனால் 5 கண்டம் இருக்குது. அதில் ஆசியா கண்டத்தில் நம்ம இந்தியா ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது. நம்ம கண்டத்துக்குரியவர் தான். நம்ம கண்டத்துக்குரியவரை வெளிநாடு நம்ம ஏன் ஒதுக்கணும்? சம்பந்தம் இல்லாத அடுத்த கண்டக்காரன் ரட்சகராக ஏற்றிருக்கான், உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க இயேசு பிறந்திருக்காருன்னு. நாம் அந்நிய கடவுளாக, அந்நிய தெய்வமாக, வெளிநாட்டு சாமியாக நம்ம எப்படி சொல்லலாம்? அதனால் நமக்கு எல்லாத்தையும் விட நமக்கு உரிமை இருக்குது. நம்ம கண்டத்தில் பிறந்தவர், நம்முடனே கூட இருக்க, கடவுளோடு இருந்த அந்த வார்த்தையானவர் மனிதன் வடிவில் இயேசு என்ற பெயரில் வந்திருக்காருன்னா, அந்த நாளை ஏன் மகிழ்ச்சி நாளாக கொண்டாட ஏன் கூடாது? ஏன் நட்சத்திரத்தை ஏன் நம்ம கட்டக்கூடாது? இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவ பிறந்த நாளுக்கு அடையாளமாக அங்கே இருக்குது. நட்சத்திரத்தை, அதாவது இந்த அடையாளங்களை சொன்ன ஒரு ஊழியக்காரர் யாருன்னு தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி பேர் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள், தெரியுமா? பிழையாம். சொன்னவன் பேர் என்ன? பிழையாம். அவன் நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா? சொல்லுங்க. கள்ள தீர்க்கதரிசி. அவனை வெட்டி கொண்டாங்கன்னு இருக்கு. இஸ்ரேல் ஜனங்க வெட்டி கொண்டாங்க அவனை. என்னாகம 25 பார்த்தீங்கன்னா, மோவாபிய பொம்பளைகளை உள்ளே விட்டு விபச்சாரம் பண்ண விட்டு வாதம் உண்டாகி 24,000 பேர் செத்தாங்கன்னு இருக்கு. அவனால தான் அங்கே போட்டிருக்கு. என்னாகம 25 9 போட்டிருக்கு. அந்த வாதையால் செத்தவங்க ஏறக்குறைய 24,000 பேர் இவனால தான். பாலாக்கு ராஜாவுக்கு துருபதேசம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களோட கர்த்தர் இருக்கார், வேசி தினம் விபச்சாரம் பண்ணாங்கன்னா கர்த்தர் விலகிடுவார், நம்ம வேசி சாதாரணமாக அவங்கள ஜெயிச்சிடலாம். இப்படி சொன்னவனை, உபதேசம் சொன்னவன் தான் யார்? பிழையம் தீர்க்கதரிசி. ஒரு கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி வாயிலிருந்து கூட உண்மை வரும். அதனால் உண்மையை சொல்கிறதுனால அவனை கடவுள்னு நம்பிடாதீங்க. நான் அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்ல வர்றேன். இன்றைக்கி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ஒன்று சொல்கிறாங்கன்னா, அது ஒரு வேளை பழிச்சா அவன் தான் கடவுள்னு பின்னாடி போகிறாங்க. போகக்கூடாது. நான் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மைக்கு எடுத்து கொடுக்குது உங்களுக்கு சத்தமாக. அதனால் இந்த மைக்கை போய் நீங்கள் மேன்மை பாராட்ட முடியுமா? தெய்வமே மைக்கே, இதை போய் கும்பிட முடியுமா? என் வார்த்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்குது, அவ்வளோதான். நீ பேசாதிருந்தால் கல்லுகள் பேசுன்னு சொல்ல, கழுதை கொண்டு கூட பேச வச்சாருன்னு இருக்கு. ஆகவே தேவன் யாரை கொண்டு பேசுவார்? பேசுகிறவங்க எல்லாரும் கடவுளாக முடியாது. அதை புரிஞ்சுக்க. யோவான் 1 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் இருக்கு. சொல்கிறவன் முழுவதும் கடவுள்றான்னு நம்ம எப்படிடா சொல்ல முடியும்? அதனால இன்றைக்கி எத்தனையோ தீர்க்கதரிசிக நல்லது சொல்லலாம், சிலர் தப்பாக சொல்லலாம், சிலர் நல்லது சொல்லலாம், சொன்னது பழிக்கலாம், பழிக்காமையும் போகலாம். அவங்க சாதாரண மனிதர்கள். ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், விசுவாசத்தில் தான் சொன்னேன், பழிக்கலைன்னா அதுக்கு நான் என்ன செய்வேன்? விசுவாசத்தில் தான் சொன்னேன், அது பழிக்கலைன்னா நான் என்ன செய்கிறது? விசுவாசத்தில் சொன்னால் பழிச்சாலும் பழிக்குமா, பழிக்காமல் போகுமா? பல்ட்டி அடிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி என்ன தெரியும் உங்களுக்கு? சென்னை வெள்ளம் சொன்னாங்களா? தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து ஏகப்பட்ட ஊழியக்காரன், அடேங்கப்பா அவன் பேச்சென்னே, அவன் ஒரு மேடையில் நின்று ஒழுங்காக நின்று பேச மாட்டான் போல் இருக்கு. காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது சத்தத்தை உயர்த்துறது, அடேங்கப்பா அவன் டான்ஸு. பார்த்தீங்கன்னா இத்தனை தீர்க்கதரிசி இருந்து எவனும் சொல்லலையே இவ்வளோ வெள்ளம் வருதுன்னு எவனா சொன்னானா? அப்போ இவன் சொல்கிறதெல்லாம் பொய் தானே. இந்த புது வருஷம் வரப்போது சோசின்னு சொல்ல ரெடியாக இருக்கான், குறி சொல்கிறதுக்கு ரெடியாக ஆகிட்டான். இன்னும் மக்கள் ஏமாறுறதுக்கு முட்டால் அல்ல. இன்றைக்கி எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சின்ன சின்ன யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தைரியம் வந்துருச்சு. இப்போ முந்தி தான் பயமுறுத்தி வச்சுருந்தான், பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு. இப்போ எல்லாரும் அவவே அறிவு பெருத்த காலம் இது, எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்பு குற்றமோ நம்ம சொல்லக்கூடாது. உள்ளது உள்ளதென்றும் இல்லாத இல்லை. கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையானுங்கன்னு அவர் தானே சொன்னார். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்ல, கள்ள தீர்க்கதரிசி யாருன்னு
கரெக்டாக சொல்கிறான் இத்தனை பிள்ளைன்னு. இப்போ அதனால தானே வண்டி ஓடுது. இப்போ ஊர் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் இங்கே ஏன் ஒரு கூட்டம் தேடி வந்து ஜோசி இங்கே ஊர்லேயே பார்த்துட்டு போகிறான்னா பலிக்குதுன்னு அர்த்தம் தானே. அதுக்காக தெய்வ பிறவின் அர்த்தமாக, கடவுளுடைய அவதாரமா, இல்லை ஆண்டவரை பின்பற்று சொல்ல முடியுமா மனுஷன்? அதனால் யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் எழும்புன்னு சொன்னவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அந்த மாதிரி தான் இயேசு பிறந்தார், உண்மைதான். நட்சத்திரம் வந்தது உண்மைதான், அவன் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் அவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கானே. அதனால் கர்த்தர் யாரையும் பயன்படுத்துவார், சாத்தானும் யாரையும் பயன்படுத்துவான். பேதுரு ஒரு அப்போஸ்தலன், நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவனை சாத்தான் பயன்படுத்தினான். இயேசு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த சிலுவை பாடு மரணமே உமக்கு வரக்கூடாதுன்னு மத்தேயு 16 அதிகாரத்தில் இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினானா. 23 இருக்கு. இயேசு அவனை அப்பால போ சாத்தானே, நீ எனக்கு இடல்லாம் இருக்கிறாய், நீ தேவனை கேட்டவளை யோசியாமல் மனுஷனை கேட்டவளை யோசிக்கிறேன்னு அவனை கடிந்து கொள்கிறாரு. சாத்தானேன்னு சொன்னது அவனை சொல்லலை, அவனுக்குள்ளே இருந்து பேசுகிற சாத்தானைத்தான் சொன்னார். ஆகவே தேவ பிள்ளைகளே, எப்பொருள் யார் வாய் கேட்பினும். பேதுரு வாயிலிருந்து கர்த்தர் பேசினார். அதுக்கு முன்னாடி பேதுருவை பாராட்டினார். என்னை யாருன்னு சொல்கிறாங்க ஜனங்கன்னு கேட்கும்போது தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, எரேமியான்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது பேதுரு தான் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே பாராட்டுறார். மாம்சம் ரத்தம் உனக்கு இது என்ன செய்யலை, வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் உள்ள என் பிதாவே வெளிப்படுத்தினார் என்று அங்கே பாராட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் சாத்தான் பயன்படுத்துகிறான், அவனையே பயன்படுத்துகிறான், சாத்தானேன்னு சொல்கிறாரு. இங்கே பாராட்டுறாரு, கொஞ்ச நேரத்தில் சாத்தானேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஊழியக்காரனை தேவனும் பயன்படுத்த முடியும், சாத்தானும் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். கேட்குற நமக்கு அந்த பகுத்தறிவு வேணும். இப்போ நான் சத்தியத்தை பேசுகிறேன், நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு நீங்கள் எடுத்துக்கிற கூடாது. கர்த்தர் அல்லாமல் நானே சுயமாக சில இடத்துல பேசுகிறது உண்டு, என் அபிப்பிராயத்தை சொல்கிறது உண்டு. அது பவுல் சொன்னான் 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில், கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன்னு சொன்னான். கர்த்தர் வசனம் இருக்கும்போது நான் சொல்லலை கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னான். ரெண்டையும் பகுத்தறிஞ்சு பேசினான். அந்த பகுத்தறிவு ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, குறிப்பாக விசுவாசிகளாகி உங்களுக்கு இருக்கணும். ஐயா வசனம் சொல்கிறாரா, அவர் அபிப்பிராயம் சொல்கிறாரா? என் அபிப்பிராயத்தை சொன்னால் நல்லதாக இருந்தால் செய்யலாம், செய்யாமையும் போகலாம். ஆனால் வசனத்தை வசனமாக நான் சொல்லும் போது அது புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா வசனம் கர்த்தர் பேசுகிறார். லேலுயா. ஆகவே சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனை நம்ம பின்பற்றக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்வேன், நாளைக்கு பல்ட்டி அடிச்சிருவேன், நாளைக்கு போய் சொல்லிடுவேன். இன்றைக்கி உண்மையை சொல்கிறேன், நாளைக்கு போய் சொல்லிடுவேன். நாளைக்கு சாத்தா என்னை பயன்படுத்தலாம், நான் கக்கினதை நான் தின்னலாம். அதனால் ஊழியக்காரங்களை எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. எல்லாரையும் அவன் கர்த்தருடைய வசனங்களில் கரெக்டாக இப்போ தண்டவாளத்தில் ரயில் போகுது, தடம் புரண்டா என்ன ஆயிரும், ஊர் போய் சேராது, கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் ஊழியக்காரன் வசன அடிப்படையிலேயே, புதிய ஏற்பாட்டு வசனங்கள்லேயே, நிருபங்கள்லேயே அவன் போனான்னா தப்பிச்சிருவான், ஊர் போய் சேர்ந்துருவான். நீங்கள் அவனை நம்பி பயணிக்கலாம். கொஞ்சம் பல்ட்டி அடித்தா, கொஞ்சம் விலகுனா, தண்டுவாளத்தை விட்டு விலகுனா கீழே விழுந்துடும், ஊர் போய் சேராது. அங்கே உள்ள மக்களுக்கு அடி இடி மண்டை வலிக்காது, அது இது கை கால் உடையும். அதுபோல் தேவ பிள்ளைகளே, எல்லா ஊழியர்களையும் நல்லது தான் சொல்கிறாங்கன்னு நம்ம அப்படியே எடுத்துக்கிற கூடாது. அவங்க விளைவிடமுள்ள மனுஷன் தானையா. ஆனால் அந்த ஊழியக்காரன் என்னை மாதிரி சொல்ல மாட்டாங்கிறான், அதான் காரியம். இப்போ நான் ஓப்பனாக பேசுகிறேன், அந்த மாதிரி அவன் பேசுனா நம்ம கூட்டம் சேராது, காணிக்க வராதுறான்னு சொல்லி அவன் அதை ஜமாளிக்கிறான், அது இது சொல்லி அவனை சரி கட்டுறான். அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும், நீங்கள் அதை புரியணும். இந்த வருஷம் சொன்னார், தீர்க்கதரிசனம் நடக்கலை, இதை சொன்னார் நடக்கலை, இதை சொன்னார் நடக்கலை, இதை சொன்னார் நடக்கலை. இப்போ இது மட்டும் எப்படி நடக்கும்? ஒருவேளை நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம். குறி சொல்கிற மாதிரி தான். புள்ள ஆம்பளை புள்ள, தப்புனா பொம்பளை புள்ள, சோசியம் சொல்கிறது அது உண்மை தானே. புள்ள ஆம்பளை புள்ள, தப்புனா பொம்பளை புள்ளன்னா இது ஒரு இதா மதில் மேலே உள்ள பூனை மாதிரி, இங்கிட்டும் தாவலாம் இங்கிட்டும் தாவலாம். அதனால் இந்த புது வருஷத்தில் தீர்க்கதரிசிகள் சொல்கிறத நம்ம நம்பிடாதீங்க, உடனே இவங்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. வசனத்தை வசனமாக, இப்போ கர்த்தர் வசனம் நிறைவேறுதில்ல,
யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், நிலநடுக்கம் வரும், நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அதான் தீர்க்க தரிசனம். அதை இப்போ நான் சொல்கிறேன், நான் தீர்க்க தரிசின்னு சொல்லலாம், மாற்றி சொன்னால் கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லலாம். இந்த புரிதல் விசுவாசிகளுக்கு இருக்கணும். ஆகவே பீலேயாம அடையாளம் கண்டு அவனை வெட்டி கொன்னாங்கன்று, பீலேயாம இஸ்ரவேல் ஜனங்க வெட்டி கொன்னாங்கன்று பின்னாடி. அதனால் எல்லா தீர்க்கதரிசியிலையும் பின்னாடி போகாதீங்க, எல்லாரையும் நம்பிடாதீங்க, இயேசுவை நம்புங்க. ஏன்னா அவரே பிரகாசமுள்ள வெடிவெள்ளியாக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 3வது பாயிண்டாக சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். 3வது வெளிப்படுத்தின 22:16 என்ன சொல்றாருன்னா, சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகி நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும். இது என்ன அர்த்தம்னா, மனுஷ பிறவியாக வந்த வரலாறை சொல்கிறார். தாவீதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தாவீதினுடைய கொடி, தாவீதுடைய சின்னம் என்ன தெரியுமா? தாவீதின் சின்னம் என்னன்னு தெரியும் சொல்லுங்க. எத்தனை முகணம் கொண்டது? 6. அதை புரிஞ்சுக்குங்க. ஏசு இப்போ பொதுவாக நம்ம கொடுக்குற நட்சத்திர முகணம் 5. தாவீது நட்சத்திரம் 6 இருக்கு. இந்த 6 மனசுடைய இலக்கா இருக்கு. 5 5 கண்டங்கள்ல 5 காயங்களுடைய இயேசுவுக்கு அது பொருந்தும். 5 காயங்களுடையவர் இயேசு. 5 கண்டங்கள் மக்களுக்காக 5 காயத்தை ஏற்றார். ஆகவே அந்த 5 ஆகமத்தில் பஞ்சாங்கம் சொல்லி இந்துக்கள் அழைக்கிறாங்க. ஆகவே இந்த 6ன்னு சொல்றது மனிதன் பிறந்த நாள் 6, அவனுடைய உயரம் 6, அவனுடைய அறிவு 6, 6 6 6 666. இது மனிதனுடைய இலக்கு. அடுத்து மிருகங்களுடைய மிருகம்னா அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து மனித வடிவிலே மனிதனாக அந்திகிறிஸ்து என்ற அந்த மனுஷன் 666 முத்திரையை உலகத்தில் போட போகிறான். இப்போ வரப்போகுது. இப்போ சில நாடுகளில் அதை ஜிப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே 6 முகணம் கொண்டது அந்திகிறிஸ்துனுடைய இலக்குக்கு அடையாளமாக அந்த நட்சத்திரம் இருக்கிறது. அதான் இந்துக்கள்ல சரவண பவா என்று 6 முகணம் கொண்ட அந்த நட்சத்திரத்தை முருகன் என்ற முறையில் அதை வைக்கிறாங்க. முருகன்னா அழகுன்னு அர்த்தம். அது நிஜமாக இயேசு மாதிரி சரித்திரம் கிடையாது. அது ஒரு கற்பனை தான். சமுத்திரராஜனே பாடிருக்கார், கற்பனை என்றாலும் கச்சிலை என்ற கற்பனை கச்சிலையாக மாறிடுச்சு. கந்தேன்னா விந்துன்னு அர்த்தம், விந்துன்னா வித்துன்னு அர்த்தம். கடவுளுடைய வித்து, சிறியின் வித்து என்று ஆதியாகமம் 3:15 மறைவு இருக்குது. சிறியிடத்தில் பிறந்தவர்னு சொல்லி கலாத்தியர் 5:4 இருக்குது. ஆகவே எல்லாமே ஒரு கண்டத்திலிருந்து உருவாகி அப்படியே மருவி பரவுனது தான். எவனும் வேற்று கிரகத்திலிருந்து எவனும் கொண்டு இறக்கலை. அதை புரிஞ்சுக்க. அதனால் அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதின அந்த கண்ணதாசன் கடைசியில் அந்த எழுத்தெல்லாம் இவர் தான்னு இயேசு காவியத்தில் சொல்லி முடிச்சிருக்காருன்னா அந்த ரகசியம் அதுதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்கா தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க, ஆனால் எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. பவுல் சொல்கிறான் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தில் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், செக் பண்ணுங்கன்னு இருக்கு. நீங்கள் யார் செக் பண்ணுறீங்க? எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, காணிக்கை கொடுனா காணிக்கை கொடு, அங்கே வானா அங்கே வா, இங்கே வானா இங்கே வா, 2ஆம் தேதி மாநாடு இருக்கு வா, வர்றேன், அப்புறம் வரலை, அப்புறம் 9ஆம் தேதி வா, வரலை, அப்புறம் இங்கிட்டு ஜனவரி மாதம் கொண்டாட போகிறோம். என்னடா இது கூத்து இருக்குது? கர்த்தர் சொல்கிறாருன்னு ஏன் சொல்கிறேன்? நீ சொல்கிற, நீ அறிவிப்பு கொடு. நடக்கலையா? அடுத்து ஒரு தேதியை சொல்லு. நான் மனுஷன். அதனால எத்தனையோ நிகழ்ச்சி கேன்சல் ஆயிடுச்சு இந்த மழையால். அவனை யார் குறை சொல்கிறாங்க? அவனை என்ன கடவுள் சொன்னார்னு அவன் சொல்லியிருந்தா தான் குறை சொல்லுவாங்களே தவிர, அவனாக ஒரு அறிவிப்பு கொடுத்து கேன்சல் ஆயிடுச்சு மழை வந்துருச்சுன்னா அது யாரும் குற்றப்படுத்த முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில், மனிதனுக்கு அப்பாற்பட்ட வகையில் உலகங்களில் காரியம் நடக்குது. எல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் கடவுள் ஆயிடுவானே. இப்படி எல்லாரும் கடவுள்னா இப்போ தெய்வம் யார்? வசனம் எது? இந்த பகுத்தறிவு உள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்படணும் என்பது தான் இயேசுவாகிய அவர்
தாவீதின் வம்சத்திலே அவர் பிறந்தாலும் அவர் சொல்கிறாரு, நான் பிரகாசமுள்ள நட்சத்திரமாக இருக்கிறேன். என்னைக்குமே ஜெகஜோதியாக இருக்கிறவர் இயேசு தான். நட்சத்திரங்கள் கூட, இந்த நட்சத்திரங்கள் கூட விழுந்துடும். மத்தேயு 24 அவர் வரும்போது நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுந்துடும். வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் அந்த சர்ப்பம் வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை இழுத்து 3/4 கீழே போட்டு போயிடுச்சு. அந்த நட்சத்திரம் ஆவிக்குரிய வகையில் தானியேல் 12 அதிகாரத்தில் அநேகரை நீதி கூறுப்படுத்துகிறவர்கள், ஞானவான்கள், ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருக்கிறாங்கன்னு தானியேலில் போட்டிருக்கு 12:3. அந்த நட்சத்திரம் போல ஞானவான்களையும் கூட வஞ்சிக்கக்கூடிய, ஏமாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த சர்ப்பத்துக்கு, அந்த வாளுக்கு இருக்கு. அந்த வாள் ஏசாயா 9:15 படி பொய் போதகம் கள்ள தீர்க்கதரிசியே அந்த வாள் என்று அங்கே போட்டிருக்கு. ஆகவே கள்ள தீர்க்கதரிசி, பொய் போதகம் அநேக ஊழியர்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு, அநேக விசுவாசிகளை அதை நம்பி கெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நட்சத்திரம் அநேக நட்சத்திரங்கள் கீழே விழுந்து போச்சு. ஆனால் இயேசுவாகிய நட்சத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் தான் நமக்கு கோல் மாடல், வழிகாட்டி. இந்த நட்சத்திரம் தான் நமக்கு முன்னோடி, தலைமையை தவிர மற்ற சில்லண்டி நட்சத்திரங்கள்லாம் பார்த்தா அது விழுந்த மாதிரி நம்மளும் விழுந்துருவோம். ஆகவே கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். 4வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவங்களுக்கு சொன்ன ஒரு யோசனை என்ன? பிலிப்பியர் 2:14 சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 2:14 படிங்க. 14 படிங்க 16 வரை. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்கிற கிறிஸ்துவின் நாள்னா அவருடைய வருகை நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ரகசிய வருகை நாளில் உண்டாகும்படி ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் எப்படி பிரகாசிக்கிறோம்? சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்லாம் யாரு? கிறிஸ்தவன் தான் அந்த சுடர். அப்புறம் கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். பாருங்க, இதுதான் நமக்கு கிறிஸ்மஸுக்குரிய ஒரு ஆலோசனை. பெரிய அப்போஸ்தலன், ஒரு ஊழியக்காரன், நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிய பவுல் சொல்கிறான். இயேசுவுக்கு அடுத்து பவுலைத்தான் நம்ம பின்பற்றணும். 1 கொரிந்தியர் 11:1 அவன் சொன்னான், கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்க. அதனால் இந்த பவுலை பின்பற்றாதீங்க. நான் அந்த பேரை வச்சிருக்கிறதுனால நான் பவுலாக முடியாது. அந்த பவுல் வெற்றி சிறந்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன்னு முத்திரை பாஸ் ஆகிட்டார் அவர். அதுதான் நம்ம கோல் மாடலை தவிர நான் இன்னும் பாஸ் ஆகலை, இன்னும் நான் என் ஓட்டத்தை முடிக்கலை. கடைசியில் நான் பல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் நிற்கிறேன்னு சொல்லுகிறேன். நான் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அன்னைக்கு அவன் சொன்னதான் நானும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஏன் உங்கள் ஊழியக்காரனை காத்துக்கொள்ள ஆண்டவரே, நான் பலவீனமுள்ள பாண்டம் மனுஷன், எனக்காக ஜெபிங்க. அதனால் ஏன் நான் மாதிரியோ வழிகாட்டியோ அல்ல. ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வெற்றி சிறந்துட்டாங்க. அவங்கள கோல் மாடலாக முன்மாதிரிகளாக நம்ம நினைக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. எதை பிடிச்சிக்கிறணும்? வசனத்தை பிடிங்க, ஜீவ வசனத்தை பிடிங்க. பிடிச்சிக்கிட்டு எப்படி இருங்க? சுடர்களைப் போல பிரகாசிங்க. அதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னு ஏன் சொன்னார். அந்த சுடர் வெளிச்சம் கொடுக்குறது மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுங்க. உங்கள் வீடு பக்கத்து வீட்டில் வெளிச்சம் கொடுங்க. வெளிச்சமாக இருக்கீங்களா? மலை மேலே உள்ள பட்டணமாக இருக்கீங்களா? இவன் போய் கிறித்தவனாக்க அவன் வாயில் வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, இவன் பேசுகிற கெட்ட வார்த்தை அந்த வீட்டு கேட்குது. இவனா கிறித்தவன், இவன் வயிற திட்டு சத்தம் டென்ஷனு 3 வீட்டு கேட்குது.
வெளியே வந்தவுடனே ஏசு பிறந்தார் பிறந்தார்னு பாட்டு பாடினா எவன்டா உன்னைய மதிப்பான்? தயவு செய்து கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததி. இந்த உலகம் எப்படி இருக்கு? இங்கே போட்டிருக்குல்ல, கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததியிலே 15ஆம் வசனம் பாருங்க. கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததி. யூதர்கள் மாறுபாடு உள்ள சந்ததி தான். இயேசு சொன்னார், விபச்சாரம் உள்ள விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததின்னு இயேசு சொன்னார். பேதுருவும் சொன்னான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு யூதர்களை கேட்கும்போது, மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க, ரட்சித்து கொடுங்க. யூதர்கள் தான் மாறுபாடு உள்ள சந்ததி. ஆகவே இன்னைக்கு உள்ள ஜனங்க முழுவதும் பரிசுத்தவான்கள்னு சொல்ல முடியாது. அந்த யூதர்களை விட மோசமானவங்க கூட இருக்கலாம். உங்கள் தெருவில் என் தெருவில் எல்லா வீடுகளையும் சுற்றி சுற்றி இருக்கலாம். அந்த ஜனங்கள் மத்தியில் பரலோகத்தில் இல்லை. பரலோகத்தில் எவன் தான் நல்லா இருக்க மாட்டான். அங்கே டாஸ்மாக் கடையை தேடுவீங்க, அங்கே கடை இருக்காது. பரலோகத்தில் கடை இருக்காது, கட்சி இருக்காது, நடிகை இருக்கான். அங்கே குத்து நடனம் கும்பாங்குத்துலாம் அங்கே இருக்காது. பரலோகம் அது தங்க தெருவு, அங்கே இருக்காது. இங்கே தான்யா நீ பாஸ் ஆகணும். இந்த நிலைமை ஐயா இப்படி இருக்குது, அப்படி கஷ்டமாக இருக்குது, இதில் தான் நீ பாஸ் ஆகணும். லேலுயா. ஆமாம், 8 போடுறது வண்டி பயிற்சி கொடுக்கும்போது 8 போட சொல்கிறானே, எதுக்கு? ரொம்ப கஷ்டம் இல்லை 8 போடுறது லேசா, அதுதான் போட சொல்கிறேன். அப்போ தான் நான் இப்போ உன்னைய நான் பிரேஸ் கொடுப்பேன், அப்போ தான் நான் சான்றிதழ் கொடுப்பேன்னு. இந்த உலகம் கஷ்டமானது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஜெயிச்சார்ல, அதுபோல் நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொன்னார். அவர் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்குழுகளாக இருக்கிறோமேன்னு நம்ம மாதிரி மனுஷங்க தானே சொன்னாங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று மனுஷன் தானே சொன்னா. நீயும் நானும் மனுஷன் தானே, நாம் ஜெயிக்க முடியும். இயேசுவை போல ஜெயிக்க முடியும். இயேசு தேவனா அதை செய்யாமல் மனுஷனாக செஞ்சார். நீங்களும் நானும் மனுஷ பிறவிலாக இருப்பதனால இயேசுவை போல நம்ம இருக்க முடியும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. ஐயா என்னால் முடியல, என்ன உங்களால் எப்படி விசுவாசித்தால் உங்களால் கூடாது ஒன்றுமே இராதுன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ பொய்யா? முடியும். தயவு செய்து இந்த 2024 ஒரு வித்தியாசமான வருஷமாக உங்களுக்கு இருக்கட்டும். சொன்னதே சொல்லிக்கிட்டு இப்படியே ஒவ்வொரு வருஷமும் அறிக்கை பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப கக்கினதே திங்காதீங்க. தயவு செய்து இந்த 2024 கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததியில், குற்றமற்ற நிலைமையில், இப்போ என்னை உதாரணமாக எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருங்க, என்னை உதாரணமாக எடுத்துக்கோங்க. எத்தனை கஷ்டம், போராட்டம், எத்தனை ஜெயிலு, எத்தனை தண்டனை, எத்தனை போராட்டம், எத்தனை கெட்ட பேர். விசாரிங்க, ஒன்றும் இல்லை, நான் நிறைவேறாது. என் மனச்சாட்சியில் பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நான் நிரபராதியாக இருக்கேன். சட்டத்திலையும் மனச்சாட்சியிலையும் ஊர் உலகத்திலையும் நாளானது வெளியாகும். விசாரிங்க. அப்படியே முன்னு அப்படியே சொல்லிட்டு திரிகிறதுனால என்ன இருக்குது? என்கிட்ட பேசுங்க, ஆதாரம் வச்சுருக்கேன். எல்லாம் எந்த வகையிலும் நான் எவ்வளோ எனக்கு வர்ற கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. இந்த கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததியில் அநியாயமாக நம்மளை குற்றம் சாட்டினாலும் சொல்லிட்டு போட்டோம். எத்தனைப்பட்டாலும் நாங்கள் நிஜத்திருந்த அப்போஸ்தலர் சொன்னாங்க. லேலுயா. எத்தனைனா ஏமாத்துக்காரன், பிராடுன்னு அர்த்தம். ஆனால் விசாரி, அவன் உண்மை உள்ளவன். அதுபோல் உங்களை சிலர் தப்பாக பேசலாம், போராமையில் பேசலாம், கிண்டலாக பேசலாம். விசாரிக்கும் போது அவன் தான் குற்றவாளி ஆகணும், நீங்கள் நிரபராதியாக இருக்கணும். ஏன்னா சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்கிற நீங்கள். மற்றவன் அப்படி இல்லை, அவிஞ்சு போன சுடர் அது. அவன் எட்டி கசப்பு உண்டாக்குற நட்சத்திரமே. நீ அப்படி அல்ல, சுடர்களைப் போல வசனத்தை பிடிக்கிறதுனால நீ சுடராக இயேசுவை போல நீ பிரகாசிக்க முடியும். லேலுயா. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? 16 சொல்லி முடிக்கிறேன். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும். என்ன இல்லாமலும்? முறுமுறுப்புன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொன்னதே சொல்லிக்கிட்டு, பேசுனதே பேசிக்கிட்டு நமக்கே டென்ஷன் ஆகுது. அப்போ தேவனுக்கு அது எப்படி இருக்கும்? அதனால இதான் முறுமுறுப்பு. ஒன்றும் இல்லையே, கஷ்டமாயிடுச்சே, துன்பமாயிடுச்சே, யாரும் உதவி செய்யலையே, இப்படியே இருக்கனே, எல்லா வருஷமும் அப்படித்தான் பாஸ்டர், எல்லாமே அப்படித்தான், எனக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு. வாயில் வார்த்தையே உன்னை ஆப்பாக்கிறோம். தயவு செய்து சொல்கிறேன், நல்ல வார்த்தையை பேசி பழகுங்க. நல்லா இருப்பேன். கத்தரை ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? எடுத்தாச்சு. புது ட்ரெஸ்ஸா? ஆமாம் புது ட்ரெஸ்ஸு. இல்லாவிட்டாலும் சொல்லுங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க.
நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நெகட்டிவாகவே பேசாதீங்க. அதுக்கு பேர் தான் முறுமுறுப்புன்னு சொல்கிறது. அது ஆண்டவருக்கு அவருக்கே டென்ஷன் ஆகுதுன்னா பார்த்துக்குங்களேன். அதனால் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும், அப்புறம் என்னது, தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. தர்க்கம்னா தர்க்கம் பண்ணுறது, சண்டை, வீட்டு சண்டை, வாய் சண்டை, அடிதடி இல்லாவிட்டாலும் வாய் சண்டை பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் கோணலும் மாறுபாடு உள்ள இந்த ஜனங்கள் மத்தியில் சுடர்களைப் போல, இயேசுவை போல. இயேசு சுடராக இருக்கார். அந்த சுடர் 2000 வருஷமாக பிரகாசிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் எவையா இன்றைக்கி பிறந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடிருக்காங்க. நேற்று கலைஞர் இது அண்ணாதுரை இது என்னது பெரியார் இறந்த நாள் நேற்று. அது எப்படி எம்ஜிஆரும் பிறந்த நாளும் பெரியாரும் அதை டிசம்பர் 24 ஏன் பிறக்கணும்? ஏன் 25 பிறக்கக்கூடாதா? 25 ஏன் பிறக்கலை? ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். சுனாமி வந்தது 26 வருது, 25 வரல. சுனாமி 2004 டிசம்பர் 26 வருதுயா. 25 வந்திருந்தா துக்க நாள் அது. ஏசு அந்த அதுதான் நான் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்கு. 95 வருஷம் வாழ்ந்தவர் பெரியார். நாட்டுக்காக எவ்வளவோ புரட்சி செய்தார், எவ்வளவோ சாதனைகள் செஞ்சார். 1973 டிசம்பர் 24 சாகுறார். ஏன் 25 செத்தா இன்றைக்கி துக்க நாளாக கொண்டாடுவாங்க. நேற்று அதே மாதிரி எம்ஜிஆர் அப்படித்தான் 1987 டிசம்பர் 24 இருந்தார். ஏன் 25 செத்தா இன்றைக்கி எல்லாம் துக்கமாக கருப்பு ட்ரெஸ் போட்டு, நேற்று கருப்பு ட்ரெஸ் போட்டு எல்லாம் அங்கே துக்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ணாதிமுககாரங்கள்லாம். அது இன்றைக்கி செஞ்சால் கிறிஸ்தவ பிறந்த நாள் துக்க நாளாக ஆயிருமே. அந்த ஒரு நாள் திரும்பி அப்படியே வராமல் அந்த ரகசியத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன். அப்போ அந்த 25 ரொம்ப விசேஷமாக இருக்குது. அழிவு வர்றதெல்லாம் டிசம்பர்லேயே தான் வருது. பாபர் மசூதி இடித்தது டிசம்பர் தான். அழிவு வர்றதெல்லாம் இப்போ தண்ணி தேவை சென்னையில் அழிஞ்சதெல்லாம் டிசம்பரில் வருது. இது வரலாறுக்கு 200 வருஷத்தில் இந்த மாதிரி அழிவு இல்லைன்னு சொல்கிறான். தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் டிசம்பரில் தான் வருது. இன்னும் இந்த 25 24 என்ன, இந்த 26 என்ன ஆக போகுதோ, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே என்ன கதி ஆக போகுதுன்னு பயப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டிசம்பர் மாதம் எப்படி பாருங்கள், அந்த 25 மட்டும் தப்புதுயா. இந்த 25 மட்டும் தப்பிக்கிட்டே தெரியுது வரலாறுல, அதிசயங்கள்ல. காரணம் இயேசு பிறக்கிறார். அந்த நாள் விசேஷ நாளாக நம்ம வச்சிட்டோம், கொண்டாடுறோம். உலகம் முழுவதும் இந்த மாதிரி பிறந்த நாளை கொண்டாடுற எந்த தலைவருக்கும் கிடையாது, எந்த தலைவருக்கும் கிடையாது. எத்தனையோ தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்களா ஒரே ஆளுக்கு? அது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு தான். இது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு அடையாளம் நட்சத்திரம். பொதுவாக இந்த ஆடம்பரங்கள்லாம் நான் போடுறதில்லை. ஐயா இந்த தடவை நட்சத்திரம் வாங்குங்கன்னு சொல்லி அவர் எனக்கு வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். அங்கே ஒரு நட்சத்திரம் போட்டிருக்கேன், 5 முகணம் கொண்டது. 5 கெண்டங்களில் 5 காயங்களை ஏற்றவர் 5 முகண நட்சத்திரமாய் உலகத்துக்கு அடையாளமாக சொல்கிறதுக்காக அது இருக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய வகையிலே நாமளும் சுடர்களைப் போல கோணலும் மாறுபாடு உள்ள இந்த தெருவில், எம்ஜிஆர் நகரில், சத்தியமூர்த்தி நகரத்தில், சமைநல்லூரில் சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்கணும். எப்போ பிரகாசிப்பீங்க? எப்போ பிரகாசிப்பீங்க? ஜீவவசனத்தை பிடித்து கொண்டால் பிரகாசிப்பீங்க. அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு, அங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கு. அந்த பிடித்து கொண்டா தான் உலகத்தில் எப்படி இருக்க முடியும்? சுடர்களைப் போல. இயேசு கிறிஸ்து நான் பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன்னு ஏன் எப்படி சொன்னார்னா, என் பிதாவுக்கு நான் பிரியமானதையே செய்கிறதுனால என் தேவன் என்னை விட்டு விலகலை, எப்போ என் கூட தான் இருக்காருன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் எப்பயுமே என் பிதாவின் சித்தத்தையே செய்கிறேன்னு தைரியமாக சொன்னார். என் வார்த்தை முழுவதும் என் பிதா எனக்கு சொன்னது தான் சொன்னார். அதனால் அந்த கணேசனால தான் அவர் பரிசுத்தமாக இருக்க முடிஞ்சது, வெற்றி வாழ்க்கை வாழ முடிஞ்சது, இன்ன வரைக்கும் பிரகாசமுள்ள விடிவெள்ளியா இருக்க முடிஞ்சது. நீங்களும் நானும் இயேசுவை போல இருக்க முடியுமா? முடியும். எப்போ முடியும்? ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும் போது. ஜீவன்னா உயிருள்ள வசனம்னு அர்த்தம். எத்தனையோ வாக்கியங்கள் இருக்குது. இயேசு சொன்ன மாதிரி அவன் சொல்லலையா, அவனும் சொன்னான், அவன் சொன்னான், எல்லா தலைவர்களும் சொன்னாங்கய்யா. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் தனித்துவமாக ஏன் வளருது?
12 சீடர்கள், படிப்பறிவில்லாத எளிய மக்களை கொண்டு தான் ஆரம்பித்தார் இந்த ஊழியத்தை. அதில் தோமா கிபி 52 மலபார் இந்தியா நம்ம கேரளாவுக்கு வந்தார். அப்புறம் 72 ஈட்டியில் வச்சு குத்தி சென்னையில் கொண்டுட்டாங்க. பாஷை தெரியாது, ஒன்றும் தெரியாது, சாதாரணமாக தான் ஊழியம் செஞ்சாங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு கிறிஸ்தவ நாடாக மாறுறதுக்கு காரணம் என்ன? ஜீவன் உள்ளது, இது உயிர் உள்ளது. அல்லேலூயா. உயிர் உள்ள மார்க்கம், செத்து போன மார்க்கம் அல்ல. மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? ஆகவே என்றென்றும் என்றென்றும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக, ஜெகஜோதியாக, மெய்யான ஜோதியாக, மெய்யான ஒளியாக, எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த சூடராக இயேசு எப்பயுமே ஜெகஜோதியாகவே இருக்கிறாரு. அவரை பிடிச்சிக்கிட்டா நீங்களும் நானும் உலகத்தில் எப்படி இருக்க முடியும்? சுடர்களை போல இருக்க முடியும். அல்லேலூயா. மகிமையில் 1 கொரிந்தியர் 15 போட்டிருக்கு. மகிமையில் ஒன்றுக்கொன்று மகிமையில் நட்சத்திரம் எப்படி ஒன்றுக்கொன்று மகிமையாக இருக்கிற மாதிரி மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் அப்படி தான் இருக்கும்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சிறுசாக இருக்குது, ஒன்று தெரியாமையே போகுது. உயிர்த்தெழுதல் அப்படித்தான். நீங்கள் என்ன கிரியைகள் இங்கே செய்கிறீங்களோ, என்ன விதைக்கிறீங்களோ, என்ன அறுவடை செய்கிறீங்களோ, கர்த்தருக்காக எந்த அளவில் தியாகம் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவில் மறுமையில் உயிர்த்தெழுதலில் பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மகிமையை, கிருபையை இந்த கிறிஸ்மஸ் நாள் ஆகிய இந்த நல்ல நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. நம்ம எல்லாருக்கும் இயேசு நமக்கு முன்னோடியாக, பிரகாசம் உள்ள விடிவெள்ளியாக, எப்பயுமே ஜெகஜோதியாக நமக்கு முன்னோடியாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. உலக நட்சத்திரங்களை சினிமா ஸ்டார்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார். இது கூட நம்மளை தவறான வழியில் இப்போ ஸ்டாரை பார்த்து சாஸ்திரிகள் வந்தாங்க, அரண்மனைக்கு போயிட்டாங்க, தவறாக போயிட்டாங்க. இந்த ஸ்டார்கள்லாம் தவறான வழிகள் உங்களை இடலாம். மனுஷ ஸ்டார்கள், சினிமா ஸ்டார்கள், சூப்பர் ஸ்டார்கள். ஆனால் இயேசு ஸ்டார் எப்பயுமே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் அதான். அல்லேலூயா. ஆகவே இந்த பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரம் நம்ம இருதயங்களை உதிக்கட்டும். 2024 பிரகாசிக்கட்டும். தேவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நம்ம வாழ்வோமாக. இந்த உலகத்தில் மாறுபாடுள்ள சந்ததியில் குற்றமற்ற மக்களாக விளங்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. இதை கேட்குற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா ஊழியர்களுக்கும் தேவன் அருள் செய்வாராக, கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.